நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். சென்னை 48வது புத்தக காட்சி தொடங்க இருப்பதை முன்னிட்டு இன்று காலை வாசிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னையில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களோடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், சென்னை மேயர் பிரியா, பபாசி குழுவினர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள், புதுக்கல்லூரி மாணவர்கள், செயின்ட் தாமஸ் கல்லூரி மாணவர்கள், MOP வைஷ்ணவா கல்லூரி மாணவியர்கள், DG வைஷ்ணவா கல்லூரி மாணவர்கள், SRM கல்வி குழும மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த வாசிப்பு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர். வந்திருந்த மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் 48வது சென்னை புத்தக காட்சி எழுத்துக்களை குறித்த டி-ஷர்ட்டுகளை வழங்கியிருந்த பபாசி அம்மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கியது. வருகிற டிசம்பர் 27ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை சென்னை 48வது புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. அனைவரும் வருக. 48வது சென்னை புத்தக காட்சியானது திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை நடைபெறும். வார விடுமுறை நாட்கள் மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் காலை 11 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை செயல்படும் என்று பபாசி தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு அனுமதி இலவசம். மற்றவர்களுக்கு ரூபாய் 10 கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் வாங்கும் புத்தகங்களுக்கு 10% கழிவு இந்த புத்தக காட்சியில் தரப்படும். மெட்ரோ லைன் நடந்தானே தம்பி ஒரு பாட்டு பாட போறா, ஃபாலோ பண்ணுங்க. இந்த வாசிப்பு விழிப்புணர்வு பேரணியில் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் 2 திருவள்ளுவராகவும் பாரதியாராகவும் வேடமிட்டு அசத்தினர். என் பெயர் மா கனிஷ்கா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் சென்னை நடுநிலை பள்ளி, செட்டியார் நகரம். என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். நான் உங்கள் மகாகவி பாரதியார். என்னுடைய இயற்பெயர் சுப்பிரமணியம். என் தாயார் பெயர் லக்குமி அம்மையார். என் தந்தையின் பெயர் சின்னசாமி ஆவார். பாரதியாரின் கவிதை: எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பரப்பான், நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். இதுவே பாரதியாரின் கூற்று. புத்தகங்களை படிங்க, அறிவை வளருங்க.